எதிர்பார்ப்புகள் இன்றி ஏமாற்றங்கள் இன்றி வாழ்க்கையை தொடங்குவதும் இல்லை, முடிவதும் இல்லை. எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் உள்ளது வாழ்க்கை. ஆமாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்வீங்க, பயந்து ஓட மாட்டீங்க. சரி, இதுதான் வழி, வேறு எதுவும் கிடையாதுன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. எங்குமே எப்போதுமே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அனுசரித்து போகக்கூடியவர்கள் வல்லவர்கள் நீங்கள். யார் தெரியுமா? கன்னிராசி நீங்கள் தான். மனசில் ஒரு கலக்கமே இல்லாமல் இருக்கணும்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்லை தவம் பண்ணியிருக்கணும். எந்த கலக்கமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்தா ஒரே கவலை சார், கலக்கம் சார். ஆனால் நான் போடுற கணக்கு ஒன்று, அவன் போடுற கணக்கு ஒன்று. ரெண்டுமே தவறான ஒரு கரையில், ரெண்டுமே தவறானது. அப்படி ஒரு கதையில தான் இப்போ போயிட்டுருக்கு கன்னிராசிக்கு. கடவுள் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, கிரகங்களாச்சும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க, வந்தாச்சு. அப்போ கிரகம் சொல்கிறத கேட்டுவிட்டோன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோன்னு அர்த்தம். 4 கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதில் முதல்ல நமக்கு குரு வராரு, 10வது வீட்டுக்கு வராரு குரு. 10th பிளேஸில் இருக்கார் இப்போது. 10னா என்ன? பதவி. பதவினா என்ன? நம்முடைய தகுதி. இப்போ இந்த கன்னிராசிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை பதவிக்கு வரும். சில பேர் வேலை பார்க்குற இடத்துலேருந்து உங்களை டக்குன்னு கலப்புவாங்க, உங்களுக்கு இனிமேல் வேலை கிடையாது போ அப்படின்னு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். இந்த வேலை கிடையாது, உங்களுக்கு வேறு வேலை தரான் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். கண்ணில் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. சே, நம்ம செட்டில் ஆகிட்டோம்டா அப்படின்னு. எப்படி தான் அவனுக்கு காதல் விழுதுன்னு தெரியாது. இன்றைக்கி செட்டில் ஆகிட்டோம், சூப்பர் ஆகிட்டு, அடுத்த மாதம் 1ஆம் தேதி சம்பளத்தை வாங்கி நம்ம நேராக ஊட்டியை பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவோம். காலையில் ஃபோன் அடிப்பாங்க, உங்களுக்கு வேலை கிடையாது வெளியில் போ அப்படின்னு. எப்படி இருக்கும்? இந்த நிறைய டிரான்ஸ்ஃபர் வாங்குறது, இடமாற்றம், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த குரு என்ன பண்ணுறாரு? இந்த பார்க்க கஷ்டமாக தெரியுதா? இப்போ குரு சொல்கிறாரு, நான் உன்னை கஷ்டப்படுத்தலை ராஜா, இப்போ நீ இந்த வந்த இடத்துல வேலை முடிஞ்சது, வேறு ஒரு வேலையை நான் தரேனுங்கிறாரு. உனக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். அப்போ குரு உங்களை கீழே இறக்கலை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சுகமாக ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ இருக்கிற இடத்த விட்டு எழுந்து போனால் வேறு இடம் கிடைக்கும். ஆனால் ஏற்கனவே இருந்த இடத்த விட இந்த இடம் சுகமாக இருக்காது. பழகணும்ல, மனசு ஏற்றுக்காது. இதெல்லாம் பதவி ஸ்தானத்தில், பணஸ்தானத்தில், இதில் எந்த விதமான குறைவும் வராது. ஆனால் தகுதிக்கு அடுத்த முன்னேற்றம் வரும். அது இடையில ஹோல்டு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ இருக்கிற இடத்துல எது நடந்தாலும் எதிர்கொள்வதுக்கு தயாராக இருங்க கன்னிராசிக்காரர்களே. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு கட்சியில் இருப்பார், இந்த கட்சியில் ஒரு பதவி கிடைக்கணும், இவருக்கு கிடைச்சிருக்காது, இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னங்க, இதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய பதவிங்க, நம்ம சும்மா இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவன் சும்மா இருக்க மாட்டான். அண்ணா என்னென்ன விட்டுட்டீங்க, நமக்கு கிடைக்க வேண்டியதுங்க அப்படின்னுவாங்க. இவன் வேறு நம்மளை ஏற்றி விடுவான். இப்போ நமக்கு என்ன ஆகுனா மண்டை காயம். இதெல்லாம் வேண்டாம், அவ்வளோதான் கன்னிராசிக்காரங்க, அவங்கள மாற்றிக்கணும் அப்படின்னு குரு சொல்கிறாரு. சனி பகவான் வாக்கியப்படி 6ல் இருக்கார், திருக்கணிதப்படி 7. அவருடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்குறாரு, பணத்தில் பார்த்துருடா தம்பி, 7ல் போய் நான் வந்திருக்கிறேன், இப்போ 8வது விஷயத்தை எட்டி பார்க்காத, உன் தகுதியை தாண்டிடாத. நான் சொல்லலை, சனி பகவான் சொல்கிறாரு, உன் தகுதியை தாண்டிடாத. ஏன்னா உன் தகுதியை தாண்டும் போது உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. தப்பு கணக்கு போட்டு பெரிய பிரச்சனைக்குள்ளே போகாத. ஸோ சனி பகவான் இப்போ சொல்கிறது, 7வது வீட்டுக்கு திருக்கணிதப்படி பாக்கியத்தில் 6ல் இருந்தாலும் பண விஷயத்தில் கவனமாக இரு. எவன் வேணாலும் உன்னை ஏமாற்றுவான். உங்களுக்கு அகலக்கால் வைக்க தோணும். உன் மனசாட்சியில் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டாலும் அடுத்த மாதம் சரி பண்ணலான்னு உங்களுக்கு தோணும். ஆனால் பண்ண முடியாது, தவிக்க விட்டுருவாங்க. அதுக்கு தான் இன்டிமேஷன் சனி என்ன கொடுக்குறாரு? இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாத. இவன் 10 ரூபா கொடுப்பான், அவன் 10 ரூபா கொடுப்பான், இவன் எனக்கு செஞ்சு கொடுப்பான், அவன் எனக்கு செஞ்சு கொடுப்பான், எல்லாரும் செய்வான். அவனுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல, அதை எப்படி அவன் செய்வான்? நீ பாட்டு ஓவராக பில்டப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்லலை, சனி சொல்கிறாரு. இப்போ ஓவர் பில்டப் எதுவுமே சொல்ல மாட்டார். உங்களால் முடிஞ்சால் ஒன்று செய்யுங்க. உங்கள்கிட்ட 5000 ரூபா பணம் இருக்கா, அதுக்கு ஒரு ஃபோன் வாங்கிக்கிங்க. 5000 ரூபா வச்சுக்கிட்டு 50000 ரூபா ஃபோன் வாங்கிறதுக்கு யோசிக்காதீங்க. ஒரு புண்ணாக்கும் வேண்டாம், லோனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அவன் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன, எதுவுமே நடக்கும் சார், செய்யலாம் சார், பார்க்கலாம் சார், இந்த கதையே வேணாம். சனி அதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அவர் எதிர்க்கிறாரு. அது பிடிக்கல அவருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சனி 7 என்ன சொல்கிறார்? இப்போது சனி 7க்கு கவனமாயிரு, ஆசைப்படாத, இன்னொருத்தனை நம்பாத, அவ்வளோதான். ஓப்பன் டாக். உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லுவான், அவனை நம்பி நீ குட்டி போன வேறு போயிட்டே இருப்ப, திடீர்னு காணாமல் போயிடுவேன். ராகு பகவான் 6வது வீடு, 6th பிளேஸ். 6வது வீடுனா 2 விஷயம். 6னா உடம்பை பார்த்துக்கணும், எலும்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும். அதுவும் இந்த முக்கியமாக புல்லட் வச்சுக்கிறவங்க, ஹை ஸ்பீட் இன்ஜின் வச்சுருக்கவங்க, புது கார் வாங்கியிருக்கிறவங்க, வாடகைக்கு காரு, ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டு போகிறவங்க, இவங்களாம் பார்த்து.
ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் தைரியம் இருக்கும். அதை எதில் காட்டணும்னா, வண்டி ஓட்டும்போது காட்டக்கூடாது, 2 வீலரில் போகும்போது காட்டக்கூடாது, நம்ம பின்னாடி ஒருத்தரை வச்சுக்கிட்டு காட்டக்கூடாது. இந்த தைரியத்தை எதில் காட்டணும்? ராகு என்ன சொல்கிறாரு, 6வது வீடு அப்படின்றபோது நீ படுக்க போகும்போது சூழ்நிலை கூட நீ தைரியமாக ஏஞ்சி நில்லு, அப்போ நான் உன்னை அழிச்சிட்டு போகிறேன் அப்படின்றாரு. அதான் ராகு. உடல் நலத்தில், மனநலத்தில் அந்த தைரியத்தை காட்டணும். அதெல்லாம் விட்டுட்டு ட்ராவலில் வண்டி நான் சூப்பராக ஓட்டுவேன் அப்படின்னா அப்புறம் உங்களை ஓட்டிட்டு போடுவார் வண்டி. அப்புறம் இப்போ ராகு என்ன பண்ணுறாரு, 6ஆம் இடத்துக்கு வரும்போது 2 விஷயம் கவனமாக இருங்க. தைரியத்தை கொடுக்குறாரு, ஆனால் தைரியத்தை வேறு விதத்தில் ஹேண்டில் பண்ணுறாரு. அது இன்னொருத்தன் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன். அதுவும் இந்த கன்னி ராசிக்காரவங்க இந்த இன்னொருத்தவங்களுக்காக இந்த படம் காட்டுற வேலையே வேண்டாம். உங்களுக்காக அந்த படத்தை காட்டுங்க. ஒருத்தவங்க முன்னாடி நான் இந்த சின்ன விஷயத்தை பண்ணி பாராட்ட வாங்குறேன், அதெல்லாம் வேண்டாம். அடுத்தது கேது பகவான் 12ஆம் வீடு. பிறப்புடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். இதுதான் இப்போ இந்த கேது 12ல் வந்திருக்கிறதுனால நிறைய ஞானத்தை கொடுப்பாரு. இந்த பிறவி எடுத்த பலனை நமக்கு கொடுப்பாரு. ஏன் பிறந்தோம், ஏன் இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிறோம், ஏன் இந்த வேலையை நமக்கு கொடுத்தான் ஆண்டவன் அப்படிங்கிற போது நேர்த்தியாக வேலை செய்ய போகிறோன்னு அர்த்தம். பதட்டப்படாமல் நேர்த்தியாக நியாயமாக நம்ம மூளைக்கு எட்டின விஷயத்த செய்ய போகிறோம். அப்போ இந்த தடவை என்ன ஆகும்னா, நிறைய வெற்றி கிடைக்குதோ இல்லையோ எந்த தோல்வியும் வராமல் பார்த்துக்கணும். நல்லா கவனிச்சிக்கணும். நம்ம மேலே எந்த ரீமார்க்கபிளும் வந்துடக்கூடாது. இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றணும், பேரை காப்பாற்றணும். கேது இதை தான் சொல்கிறாரு, வேறு எதையும் சொல்லலை. நீ வேறு எதையும் ஆசைப்படாத, நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் வெற்றியை ஏற்படுத்திக்கணுன்றாரு. இவ்வளோதான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரங்க ஒரு 500 லைக் வரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் 2025 உங்களுக்கு எப்படி போகுதுன்னு. கன்னிராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க. இது மாதிரி நம்ம இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது. இந்த கிரக பயிற்சி நம்ம வாழ்க்கையில் தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே ஒன்று தான், ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே வெற்றியாகும். பல விஐபிகள்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க. இல்லைனா அவங்க விஐபியாக தொடர முடியாது. யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கும்போது தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால், அவன் குழந்தையாக இருந்தால், இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையோட பேச்சை கேட்கணும். அடுத்த குரு வாத்தியார் பேச்சை கேட்கணும். எந்த பாடத்தை எந்த தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சை கேட்கணும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவியோட பேச்சை கேட்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ். பெண்ணாக இருந்தாலும் அதே தான். கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும். நமக்கு எல்லாமே புரிய வரும். இருந்தாலும் ஒரு சஜஷன், ஏங்க நான் இப்படி பண்ணலாமா, அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும், போகலாமா வேண்டாமான்னு. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அப்போ ஒரு குருக்கிட்ட கேளுங்க. ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான், சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அப்போது ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பாரு. அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா தான். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட முதல்ல சொல்கிற செய்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ இது வேணுமா, இந்த நேரம் வேண்டாம், இல்லை இந்த நேரம் வேண்டும், ஆனால் எது ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். இல்லைனா இந்த நேரம் கரெக்டாக இருக்குது செய்யின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த இறைவன் உங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார், நல்ல வழியை காட்டுறார், யாருக்கும் தோல்வி வராது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.